أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد صلى الله عليه وسلم وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய சகோதர சகோதரிகளே, கருணையாளன் அல்லாஹ்வின் மிக பெரும் கிருபையை கொண்டு தொடர்ச்சியாக இஸ்லாத்தினுடைய பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இப்போது நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு நேற்றைய தொடர்ச்சியாக பெரிய நிஃபாக் சிறிய நிஃபாக் இரண்டுக்கும் மத்தியில் உள்ள வேறுபாடு. பெரிய நிஃபாக் என்று சொன்னால் நயவஞ்சகத்தில் பெரியது, சிறிய நிஃபாக் என்று சொன்னால் நயவஞ்சகத்தில் சிறியது. இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு என்ன என்பதைத்தான் நாம் இப்போது பார்க்க இருக்கிறோம். ஒன்று, பெரிய நிஃபாக் என்பது நயவஞ்சகத்தில் பெரியது என்பது மனிதனை இஸ்லாத்தை விட்டு என்ன செஞ்சிரும், வெளியேற்றிரும். சிறிய நிஃபாக் இஸ்லாத்தை விட்டு மனிதனை வெளியேற்றார். பெரிய நிஃபாக் கொள்கையில் உள்ளும் புறமுமே மாறுபடுகிறது, வெளிப்படையாகவும் உள்ரங்கமாகவுமே மாறுபடுகிறது. சிறிய நிஃபாக் வெளிப்படையாக மாறுபடும், செயல்களில் மாறுபடுமே தவிர கொள்கைகளில் மாறுபாடு பெரும்பாலும் இருக்காது. கொள்கை அல்லாத செயல்களில் உள்ளும் புறமும் என்ன செய்யுது, மாறுபடும். இல்லை என்னன்னா, கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பான், ரசூலை ஏற்றிருப்பான், அல்லாவை ஏற்றிருப்பான், இதெல்லாம் சொல்லுவான். ஆனால் அவனுடைய செயல்பாடுல உள்ளும் புறமுமே நிறைய மாறுபாடு இருக்கும். நம்பிக்கைகளில் குறைபாடு இருக்கும், அவனுடைய செயல்பாடுகளில் பிரச்சனைகள் இருக்கும், இதெல்லாம் இருக்குது. அப்போ மூணாவது, பெரிய நிஃபாக் அப்படிங்கிறது பொதுவாக மூமின்கள்ட்ட இருந்து வரக்கூடாது. 2, சிறிய நிஃபாக் அப்படிங்கிறது மூமின்கள்ட்ட இருந்து சில நேரம் அது என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா வெளிப்பட ஆரம்பிக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். சிறிய நிஃபாக் அப்படிங்கிறது மூமின்கள்ட்ட நிறைய இடங்கள்ல வெளிப்படுது. அதுல எச்சரிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் சஹாபிகளுடைய உதாரணங்கள்லாம் சொன்னது. அது ஒவ்வொரு மனிதனுமே ஜமாத்தோட தொழுகிறத வெறுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது நிஃபாக்கினுடையது. தொழுகைகளுடைய கடைசி வக்தில் கடைசி நேரத்தில் தான் நிறைவேற்றுற மாதிரி சோம்பல் காமிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு நிஃபாக்கினுடைய அடையாளம், நயவஞ்சகத்தினுடைய அடையாளம். அப்போ அந்த அடிப்படையில் மூமின்கள்ட்ட இருந்து இந்த சிறிய நிஃபாக்கினுடைய செயல்பாடு வெளிப்படுதுங்கிறத நம்ம ஒத்துக்கொள்ளணும். அப்போ பெரிய நிஃபாக்கில் ஈடுபடக்கூடியவன் பெரும்பாலும் என்ன செய்ய மாட்டான்னா மன்னிப்பே கேட்க மாட்டான். அவன் மன்னிப்பே கேட்டாலும் நீதிபதி மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவிற்கு அவன் நம்பவும் மாட்டான். ஏன்னா அவனுடைய செயல்பாடு அப்படி இருக்கும், முனாஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய செயல்பாடு இருக்கும். சிறிய நிஃபாக் அப்படின்னு சொன்னா அது இதுக்கு மாற்றமானது. இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு சொன்னா இறைவன் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். கஃபூர் ரஹீம், யகுஃபிருமா தூன தாலிக லிமன் யஷா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சொல்றான். பல இடங்கள்ல தான் நாடியவர்களுக்கு இறைவன் என்ன செய்யறான்னா மன்னிப்பு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த கேட்டகரியெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளணும். அல்ஹம்துலில்லாஹ், நாம தவறுகள் செஞ்சாலும் இறைவன் மன்னிக்கக்கூடியவன், நம் மீது இரக்கம் காட்டக்கூடியவனுங்கிற அடிப்படையில நாம அதை புரிந்து கொள்வது நம் மீது கட்டாய கடமை அப்படிங்கிறது தான் நம்ம இங்க சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கோம். அப்போ அதே நேரத்துல பெரிய நிஃபாக் உடையவங்களை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்கள்ல சுட்டி காட்டுறான். சூரத்துல் பக்கரால தெளிவா சொல்றான், சும்முன் புக்குமுன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். அவர்கள் செவிடர்கள், ஊமையர்கள், குருடர்களாக இருக்கிறாங்க, எனவே அவங்க நேரான வழியின் பக்கம் மீளவே மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவங்க மேல முத்திரை குத்திரும். சும்முன் செவிடர்கள், புக்குமுன் ஊமையர்கள், உம்யுன் குருடர்கள், ஃபஹும் லா யர்ஜிஊன் அவங்க, எனவே அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அவங்க செவிடர்களா இருக்காங்க, ஊமையர்களா இருக்காங்க, குருடர்களா இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க ஒருபோதும் என்ன செய்ய மாட்டாங்க, தங்களுடைய நேரான வழி எது என்பதை பற்றி அவர்கள் சிந்தித்து கூட பார்க்க மாட்டார்கள் என்பதாக இறைவன் குர்ஆன்ல சொல்றான். அதே நேரத்தில் இன்னொரு இடத்துல சுட்டி காட்டும், அவலா யரவுன அன்னஹும், நீங்க பார்க்கலையா ஒவ்வொரு ஆண்டிலும், அவலா யரவுன அன்னஹும் யுஃப்தனூன ஃபீ குல்லி ஆமின் மர்ரத்தன் வ மர்ரத்தைன், ஒவ்வொரு ஆண்டிலும் ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் சோதிக்கப்படுகிறார் என்பதை அவர்கள் பார்க்கவில்லையா? சோதனைங்கிறது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் வருது.
சும்மலா யதூபூன வலாஹும் யத்தக்கரும். அப்படி இருந்தாலும் கூட தௌபா செய்யணும்னு அவன் நினைக்கிறது இல்ல. நமக்கு வந்த பிரச்சனை வந்திருக்குதே, இத வந்து நம்ம இவ்வளோ பெரிய பிரச்சனையில இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறதே இல்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய ஒருத்தன் வந்து என்ன செய்வான்? திரும்புவானா அப்படின்னு சொல்லி சொன்னா, நிச்சயமாக அவர்கள் தௌபா செய்யவே மாட்டார்கள். அவர்கள் நல்லுணர்ச்சியே வராது. அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லப்படுது. இப்போ ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, நிஃபாக் அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியாது. அதனால அவர்களுடைய தௌபாவை வெளிப்படையாக ஏற்றுக்கொள்வதிலேயே கருத்து வேறுபாடு இருக்கு. எப்படி வந்து அவங்க வெளிப்படையா தெரியாம இருக்கிறாங்களோ, அதனால அவங்களுடைய தௌபாவை இறைவன் என்ன செய்ய போறதில்ல, ஏற்றுக்கொள்வதே இல்ல அப்படிங்கிறது தான். மன்னிப்பு அப்படிங்கிறத அவன் கேட்கவே மாட்டான். மன்னிக்கக்கூடிய லெவல்ல இறைவனும் இல்லைங்கிறத நாம புரிந்து கொள்ளணும். அவங்க எப்போதும் இஸ்லாத்த வெளிப்படுத்துவானுங்க. ஆனா செயல்பாடுகள்ல 0. அது இஸ்லாத்துக்கு முரணாகத்தான் இருப்பார்கள் என்பதாக நமக்கு வந்து அதனுடைய செயல்பாடுகள பற்றி சொல்லும்போது சொல்லப்படுது. அப்ப அந்த அடிப்படையில அதிலயும் கொஞ்சம் எச்சரிக்கையோட நடந்து கொள்வது தான் நமக்கு நல்லது. இப்ப அதே நேரத்தில வந்து இப்போ இணை வைப்பினுடைய அடுத்த சப்ஜெக்ட்டா பார்த்தோம் அப்படின்னா, தற்கால இணை வைப்பின் வெளிப்பாடுகள். அடக்க ஸ்தலங்கள், சமாதிகள் ஆகியவற்றிற்கு நன்கொடைகள், நேர்ச்சைகள், நரபலி, இந்த குர்பானி குடுக்கிறது, நேர்ச்சை செய்றது, நன்கொடை குடுக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த உலகத்தில இப்ப தற்சமயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய சில இணை வைப்பினுடைய தொடர்ச்சிகளாகத்தான் நம்மளால பார்க்க முடியுது. சில இடங்கள்ல பெரிய அளவுல நடக்குது. மனிதன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியவன் வந்து ஷிர்க் அப்படிங்கிற பெரும் பாவத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய பாதைகள் தான் இது எல்லாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இத தடுத்தாங்க. ஷிர்க்கினுடைய வழிகள் எந்த வழிலாம் இருக்கோ, அத எல்லாத்தையும் தடுத்திருக்கிறாங்க. எச்சரிக்கையும் செஞ்சிருக்கிறாங்க. அதுல ஒண்ணு தான் கபர் வணக்கம் அப்படிங்கிறது. பெரிய அளவுல, பாரிய அளவுல மக்களுக்கு மத்தியில முந்தைய காலங்கள்ல இருந்தாலும், இப்ப குறைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாலும், இது வந்து தொடர்ச்சியாக இருக்குதுங்கிறதுல முரண்பாடு இல்ல. மூட நம்பிக்கைகளுடைய வடிவமாக மக்களுக்கு மத்தியில பெரிய அளவுல பரவி இருக்குது அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கள் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, கபருனுடைய வணக்கத்துல கபர்ல அடக்கம் வச்சிருக்க அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய விஷயத்துல, அங்க போகக்கூடிய விஷயத்திலயுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெறைய தடைகள வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சம் நம்ம பார்க்குறோம். அதுல பின்வருமாறு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, 1 அவுலியாக்கள், நல்லடியார்கள் விஷயத்துல வரம்பு மீறுவதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்றாங்க. வரம்பு மீறுவது, அதாவது அவங்க அவுலியாக்கள் தான், நல்லடியார்கள் தான் அப்படிங்கிறதுனால, அவங்கள வந்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, கடவுள் அல்லது இறை தூதுவர் அப்படிங்கிற கேட்டகரிக்குலாம் கொண்டு போகக்கூடாது. அது வந்து தவறு. இறைவன் அப்படிங்கிற கேட்டகரியிலயோ, அப்படிங்கிறதெல்லாம் கொண்டு போறது அப்படிங்கிறது வந்து இஸ்லாத்துல தடை செய்யப்பட்ட விஷயம் அப்படிங்கிறத பார்க்கணும். ஒருவேளை அவர்கள் மீது நாம வந்து அளவு கடந்த அன்பு சொல்றது என்ன அப்படிங்கிறது, சொல்லாலோ, செயலாலோ ஒரு கட்டத்தில என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அவங்கள வணங்க வைக்கிற அளவுக்கு உண்டான வார்த்தைகளோ, செயல்பாடுகளோ வெளிப்பட ஆரம்பிக்குது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, "வரம்பு மீறுவதை, அளவு கடந்து செல்வதை நான் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். அப்படி அளவு கடந்து செல்வது தான் உங்களுக்கு முன்னிருந்தவர்கள் அழிய காரணமாக இருந்தது." அப்படிங்கிறது. வரம்பு மீறுவதை தடை செய்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன். அப்படி வரம்பு மீறுதல் என்பதுதான் உங்களுக்கு முன் இருந்தவர்கள் அழிவதற்கு காரணமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே நேரத்துல இன்னொரு இடத்துல மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவர்கள் உயர்த்தி புகழுவது போல என்னை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? உயர்த்தி புகழக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய நபி. எல்லா நபிமார்களுக்கும் தலைவராக நின்று தொழ வைத்தவர்கள். கடைசி நபி, மகத்துவமான இறைவனுடைய மிக பிரியமான நபி. அந்த அடிப்படையில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றது, என்னை உயர்த்தி புகழ வேண்டாம். நான் நிச்சயமாக ஒரு அடிமை. எனவே அல்லாஹ்வினுடைய அடிமை அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்க சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதர்ன்னு சொல்லுங்க. ரசூலுல்லாஹ்ன்னு சொல்லுங்க. அப்துஹு வ ரசூலுஹு அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய தூதுவர், அல்லாஹ்வுடைய அடியார் என்று நீங்க என்னை சொல்லுங்க. அத பத்தி பிரச்சனை இல்ல. ஆனால் என்ன செய்யக்கூடாது? என்னை உயர்த்தி புகழ்றது அப்படிங்கிறது ஒருவேளை அது கிறிஸ்தவர்கள் வந்து இயேசுவை கடவுளாக ஆக்கியது போன்ற ஒரு சூழ்நிலை ஆயிரும் அப்படிங்கிறத
குறித்து எச்சரிக்கை செய்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கணும். இப்ப அதே நேரத்துல கபறுகள் மீது கட்டிடம் கட்டுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. அபுல் ஹையாஜ் அல் அஸதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க அறிவிக்கிறாங்க. ருவி அபுல் ஹையாஜ் அல் அஸதி கால அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எனக்கு சொன்னாங்க, அலா அபஅஸுக அலா மா பஅஸனி அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை பற்றி எனக்கு அறிவித்து தந்தார்களோ, அதை நான் உனக்கு அறிவித்து தரட்டுமா? எதற்காக வேண்டி என்னை அனுப்பி வைத்தார்களோ, அதை நான் அதே அடிப்படையில் உன்னை நான் அனுப்பி வைக்கிறேன். அப்படிங்கிற மாரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்க. அலி ரலியல்லாஹு வந்து அவங்கள்ட்ட கேட்டாங்க. என்ன அப்படின்னா, அன்லா ததா திம்சாலன் இல்லா தமஸ்தஹு. அது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, வலா கபரன் முஷ்ரிஃபன் இல்லா சவ்வைத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னை எதற்காக அனுப்பி வைத்தார்களோ அதே நோக்கத்திற்காக உன்னையும் நாம் அனுப்பி வைக்கட்டுமா? ஒரு சிலையையும் வைக்காமல், அல்லா ததா திம்சாலன், உன்னை ஒரு சிலையையும் வைக்காமல் உடைக்குமாறும், மதிக்கப்படும் கபறுகளை உடைத்து நாசப்படுத்தாமல் விட வேண்டாம் என்றும் எனக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பி வைத்தார்கள் என்பதாக அலி ரலியல்லாஹு அவர்கள் அபுல் ஹையாஜ் அஸதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட வந்து சுட்டி காட்டுறாங்க. சரிங்களா? அப்போ அந்த அடிப்படையில கபறுகள் மீது கட்டிடம் கட்டுதல வந்து தடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, அது ஒரு வேளை பிற்காலத்தில் என்ன செய்யும்? வணக்க ஸ்தலங்களாக மாறக்கூடும் அப்படிங்கிறது. நம்ம கண்கூடே நெறைய பார்த்துருக்கோம். வரலாறுகள் நமக்கு இருக்குது. அது வித்தியாசமான அணுகுமுறையா மாறுது. அத வச்சு நெறைய பேர் வாழவும் செய்றாங்க. அதே நேரத்துல 3வது அந்த கபறுகளில் நிறம் பூசுவதையும், அதன் மீது கட்டிடம் கட்டுவதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்திருக்கிறாங்க. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு قال நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் தஜ்ஸீஸில் கப்ர் வ ஐ யக்உத அலைஹி ஐ யப்னா அலைஹி பனா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கபறுகள் மீது நிறம் பூசுவதையும், அதன் மீது அமர்வதையும், அதன் மீது கட்டிடம் கட்டுவதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள். என ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார். இந்த ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. அப்போ கபறுகள்ல போய் நிறம் பூசக்கூடியது எல்லாம் நம்ம ஊர்கள்ல நடந்துட்டு இருக்கக்கூடியதுங்கிற அடிப்படையில் சுட்டி காட்டும். அப்ப இதெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையோட அணுகப்பட வேண்டியது. அடையாளம் வைத்து கபறுகளை வந்து பெரிய கண்ணியப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல வந்து அடையாளம் வைக்கிறது, இந்த மாதிரியான பெயிண்ட் அடிக்கிறது, அந்த கபறுகள்ல மேல உட்கார்றது, இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் நம்ம அதுல ஒரு கட்டடம் கட்டுறதுங்கிறதெல்லாம் கூடாது என்பதை நாம் பார்க்கணும். அதே நேரத்துல கபறுகளுக்கு அருகில் தொழுகை நடத்துவதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்க. பக்கத்துல நின்னுட்டு தொழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சுஜூது செய்யறது, ருக்கூ செய்யறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்ப தொழுகை அப்படிங்கிறது அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தலை வணங்க கூடாதுங்கிறது இஸ்லாத்துல இருக்குது. ஆனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா காலத் லம்மா நஸல பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தஃபக்க யத்ருஹு கமீசத்தன் அலா வஜிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க சுட்டி காட்டுறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபிக யத்ரஹு கமீசத்தன் லஹு அலா வஜிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து தன்னுடைய மரண தருவாயினுடைய தருணங்கள்ல போர்வையை தூக்கி நம்ம தங்களுடைய முகத்துல போடக்கூடிய தருணங்கள்ல ஃபைதக தம்ம பிஹா கஷஃபஹா, அது அவங்களுடைய முகத்தை மறைக்கக்கூடிய நேரத்துல அந்த போர்வையை கொஞ்சம் விளக்குனாங்க. ஃபகால வஹுவ கதாலிக், இப்படிதான் லானத்துல்லாஹி அலல் யஹூத், எப்படி சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, லானத்துல்லாஹி அலல் யஹூத் வன் நஸாரா, அல்லாஹ் யூதர்கள் மீதும் நஸ்ரானிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும். இத்தஹது குபூரன் அம்பியாயிஹிம் மசாஜிதன், அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, தங்களுடைய தூதுவர்களுடைய கபறுகளை, அல்லாஹ்வினுடைய நபிமார்களினுடைய கபறுகளை மஸ்ஜிதுகளாக மாத்தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து சொன்னதாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க. யுஹத்திரு மா ஸனஉ, எனவே அவர்கள் செய்த ஒன்றை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்தார்கள். அப்போ வலவ் லா தாலிக அப்ரஸ கப்ரிஹி, அதே மாதிரி வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல இது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயங்கர எச்சரிக்கை செய்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும்.
அப்ப இது எப்படி அப்படின்னா யூதர்களுடைய நஸ்ரானிகளும் இதே மாதிரி தான் நபிமார்களைய வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா வேற மாதிரியான ஒரு தோற்றத்துல வச்சு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொண்டு கொண்டு போறாங்க. அப்படி செஞ்சாங்க. அப்படி கபறுகளை உருவாக்கி அந்த இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா வணக்க ஸ்தலங்களா ஆக்கி இந்த பயம் மட்டும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபரும் திறந்த வழியில தான் என்ன செஞ்சிருப்பாங்க, அமைக்கப்பட்டிருக்கும். வலவுலா தாலிக அப்ரஸ கப்ரிஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த மாதிரியான விஷயங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சதுனால தான் நாம என்ன செய்யல அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த கபரை வந்து வெளிப்படையாக வெளி மைதானத்துல வைக்கல. கைர அன்னஹு ஹஷிய அன் யத்தஹித மஸ்ஜிதன். ஒரு வேளை என்ன செய்யலாம், ரசூலை வணங்கக்கூடியவர்களாக மாறிடுவாங்களோ, மஸ்ஜிதுகளாக மாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்துக்காக வேண்டி தான் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு சொல்லி சொன்னா கபரை எப்படி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வந்து சுட்டி காட்டக்கூடிய ஹதீஸ் புகாரில முஸ்லீம்ல இருக்கு. அப்போ நம்ம அந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்துக்கு போயிடக்கூடாது அப்படிங்கிறது இஸ்லாம் எச்சரிக்கை செய்கிறது அப்படிங்கிறத சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, உங்களிருந்து முன்னிருந்தவர்கள் நபிமார்களினுடைய அடக்க ஸ்தலங்களை பள்ளிவாசல்களாக எடுத்துக்கொண்டார்கள். அவ்வாறு நீங்களும் அடக்க ஸ்தலங்களை பள்ளிவாசல்களாக மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அது வந்து தவறாக மாறிடும். எனவே நான் உங்களை தடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. பள்ளிகள் அப்படிங்கிறது அல்லாஹ்வை தொழுகிறது. அந்த இடத்துல அல்லாஹ்வை தொழுகிறது. அந்த நேரத்துல அடக்க ஸ்தலங்கள் மீது கட்டிடம் கட்டாமல் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கக்கூடிய கபறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா அது மாதிரியான ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கும் என்கிற பட்சத்தில் அது வந்து ஒரு வித்தியாசமான எண்ணத்தை தோற்றுவிக்கும். கபறுகளை நம்ம வணங்குறோங்கிற மாதிரி ஒரு எண்ணத்துக்கு வந்துடக்கூடாது. அதனால பூமியில எங்கனாலும் வந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடிய சுத்தமான இடமாகத்தான் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருந்தாலும் பள்ளிவாசல் அடக்க ஸ்தலங்களுக்கு மிக அருகில் இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையோட பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெரும் வரக்கூடிய காலங்கள்ல, முந்தைய காலங்கள்ல கபிரிஸ்தான் அப்படிங்கிறது வந்து தனியாக முஸ்லிம்களுடைய அடக்க ஸ்தலங்கள் அமைய முடியாத ஒரு சூழ்நிலையில் அப்படி ஒருவேளை அமைச்சிருந்தலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட, இனி அப்படியான பள்ளிவாசல்கள் அமைக்கப்படாமல் இருப்பதுதான் நல்லதுங்கிறத நாம புரியணும். ஒருவேளை அப்படி இருந்துச்சு அப்படின்னா, அங்க சியாரத்துக்களும், மக்காம்களும் என்ன செய்ய ஆரம்பிச்சிரும், வித்தியாசமான எண்ணத்தை உருவாக்கிறோம் அப்படிங்கிறத நாம் இங்க சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியை அடுத்த வீடியோல பார்ப்போம். ஆஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.